கொச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்றைக்கு தேசத்திற்காக பாடுபட்டவர், தேசத்திற்காக உழைத்தவர், அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநில அரசுக்கு ஒன்றாக சேர்ந்து உள்துறை அமைச்சரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் முன்னேற்றம். அதோட இந்த அடிக்கடி பத்திரிகைகள் ஊடகத்தில் வர செய்யும், தயவுசெய்து அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பல முறை சொல்லியிருக்கேன், ஆனால் தொடர்ந்து அதையே நீங்கள் அரைச்சமாகவே அரைச்சிருக்கீங்க. ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்தில் வந்திருக்குது, எங்கிட்ட ஆதாரமும் இருக்கு. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுறாரு, அவர் அழைச்சி பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டு நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு மீண்டும் யாரும் தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டேன். அவர்களும் சொல்லிவிட்டார், நானும் சொல்லிவிட்டேன். இதோடு முடிந்து விட்டது. இதை அரைத்தமாவே தொடர்ந்து உங்களுக்கு விருப்பமான செய்தி எடுப்பதற்கு நாங்கள் கிடைக்க எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டேன். அதோடு மாண்பு உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன். இந்த எழுச்சி பயணம் மிகச் சிறப்பாக இருக்குது, பாராட்டினார். ஆனால் அவர் ஊடகத்தை பார்த்துட்டு இருக்காரு, பார்த்து சிறப்பாக இருக்குது, எத்தனை தொகுதிக்கு போனீங்க, எப்படிலாம் இருக்குது, மக்களுடைய உணர்வு என்பதையெல்லாம் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசணும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னொன்று, அண்மை காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சி கட்டுப்பாடை மீறி சில பேர் செயல்படுகிறார்கள். மாண்பு அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் தலைமை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அதன் பேரில் தான் நாங்கள் சில நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கோம். எதையும் இந்த பத்திரிகையிலே சொல்லிடுறோம். ஏன்னா அதுக்கு ஒரு காது மூக்கு கண்ணு வச்சு பத்திரிகை வெளியிடுறீங்க. தயவு செய்து நான் தெளிவுபடுத்திட்டேன். அதே போல திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவித்தார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதிமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம். ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீ பார்த்தீங்கன்னா முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுக முடிஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க, 19/12. அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடி தினகரன் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டது. இது அம்மாவுடைய கையெழுத்து. உங்களுக்கு வேணா பார்க்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வராது. அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கம் இல்லை. அவர் என்னை பற்றி பேசுகிறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுற எனக்கு புரியல. ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற
ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு பாரத ரத்னா சிறப்பு இந்திய நாட்டுடைய உயர்ந்த விருது பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முந்தையெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லல. இது என்ன உள்நோக்கத்தோடு பேசுறாங்க எனக்கு புரியல. அதோட இந்த அதிமுக தனி தீர்மானம், இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மானம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றும். அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில வேறுபாடுகள் ஒழுங்கு நடவடிக்கை இருக்கு. அப்போ அந்த சிறப்பு தீர்மானத்தில் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. அதில் அந்த தீர்மானத்தில் சொல்லிவிடும், கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றும். பொதுக்குழு நிறைவேற்றும். இதையும் மீறி கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் சில ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சூழ்நிலை தள்ளப்பட்டது. நான் பஸ் எடுத்தது ஒத்துக்கிட்டார். என்ன பஸ்ஸில் போனால் தான் நடக்கணும், அவரே ஒத்துக்கிட்டார். வாழ்த்துக்கள். நாங்கள் பஸ் எடுக்கும் போது கிண்டலாக பேசினவர், இப்போ அவரே பஸ் எடுக்கிற வச்சது அதிமுக. அவரே பஸ்ஸில் வந்தால் தான் முடியும் என்ற நிலைக்கு அதிமுக அவரை தள்ளப்பட்டு விட்டார். இப்போ அமித்ஷாவை நீங்கள் சந்திக்க போகும்போது காரில் சொன்னீங்க, அரசு காரில் வரும்போது தனியார் காரில் ஒரு தொழிலதிபரோடு நீங்கள் வந்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி தொழிலதிபர் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கெஸ் பண்ணி கேட்கக்கூடாது. அதாவது ஒருவர் போகிறது வர்றது இதையெல்லாம் நீங்கள் இங்கிருந்து போகிறீங்க, நீங்கள் யாரோட பொண்ணு கேள்வி கேட்டேன்னு நீங்கள் வர்றது தான் பார்க்கணும். உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அதுக்கு பிறகு அவர் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும், அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க, நேரம் ஆகுது. அவர் சில டிஸ்கஷன் இருந்தார், அதை முடித்த பிறகு என்னை அழைத்து பேசுவதாக சொன்னார். அதனால் நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போகணும். நான் கார் இல்லை, நான் இவரில் போய் பல கார் என்கிட்ட கிடையாது, நாங்கள் தான் அரசாங்கம், அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே இந்த காரில் மாதிரி போனாங்க. அந்த கார் இல்லாத காரணம் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான். நான் அவர்கள் மாதிரி பெரிய தொழிலதிபர் கிடையாது, அவர்கள் மாதிரி ட்ரஸ்ட்டில் பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது. அதனால அரசாங்கம், அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன், புரியுதுங்களா? அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி செய்யணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருத்தர் போகிறாங்க, கிடைக்கிற காரில் நம்ம போகிறோம், அதுதான் பார்க்கணும். இந்த காரில் போனியா, அந்த காரில் போனேன், இவரோட போனியா, இதெல்லாம் என்ன கேள்வி? அப்படியே ஸ்டாலின் கேள்வி கேட்குறீங்களா? வெளிநாட்டில் போனார் இல்லை, எவ்வளோ வெளிநாட்டில் போனார், என்னென்னலாம் பண்ணார், எதையாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிகையில் வெளியில் வந்ததா? சிந்திச்சு பாருங்க. ஒரு விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரோ வந்தால் எவ்வளோ இன்னல்களை பிரச்சனையை சந்திப்போம் என்பதற்கு நானே உதாரணம். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுக்கு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் பாரத ரத்னா கேட்டிருக்கீங்க, இப்போ முத்துராமலிங்க தேவர்கள் கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் கேட்டது இன்னும் நிறைவேறவில்லை. அதாவது நான் தென் மாவட்டம் சென்றிருக்கும் போது அங்கு இருக்கின்ற மக்கள் வைத்த அந்த கோரிக்கையை நீங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் மத்திய அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அவருக்கு இந்திய நாட்டின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் கொடுத்திருக்கிறார். நிறைவேற்ற முடியாத சூழல் இருக்குன்னு கிருஷ்ணகிரியில பேசும்போது முதலமைச்சர் அவரே ஒப்புக்கொண்டாரு. அதை எப்படி பாத்தீங்க? நீட் தேர்வு நிறைவேற்ற முடியாதுன்னு நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னாரு, நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு சொன்னாரு, அதை ரத்து செய்ய முடியாத நிலை இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. எப்படி பாத்தீங்க? இது ஏமாற்று வேலை என்று நாட்டு மக்கள் புரிஞ்சுட்டாங்க. இது ஏமாற்று வேலை. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது பொய்யான செய்தி என்பது நாட்டு மக்களுக்கு அவரே அம்பலப்படுத்தி விட்டார். நான் ஏற்கனவே தான் இதை சொன்னேன். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துவிட்டது.
அந்த தீர்ப்பை மீறி மாநில அரசு செயல்பட முடியாது. அதனால தான் நாங்கள் நீட் தேர்வை அமுல்படுத்த முடியல. ஆனால் நீட்டுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தது. அதே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டமிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். அது மீறி செயல்படுத்த முடியாது, முழுமையாக அவருக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் கவர்ச்சிகரமாக பேசி ஒரு பொய்யான அறிவிப்பை வெளியிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டு காலமாக நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அந்த இளைஞர்களை ஏமாற்றி 25 உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிவிப்பால் இழந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டார். பேசும்போது சொன்னார், எல்லாத்திலையும் வந்திருக்குது. இப்படியெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி என்று மக்கள் அடையாளம் கண்டுகொண்டு விட்டார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.